அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்துல் கலாம் என்ன பண்ணாரு? மாணவர்களை போய் பார்த்தாரு. எந்த மாணவர்களை பார்த்தாரு? சின்ன பிள்ளைகளை பார்த்தாரு இல்ல, தனியார் பள்ளி பிள்ளைகளை பூரா போய் பார்த்தாரு. ஐயாவுக்கு நேரம் இல்ல, அரசு பள்ளி பிள்ளைகளை போய் பார்க்கறதுக்கு நினைச்சிட்டு நான் என்ன செய்வேன்னா, அப்துல் கலாம் ஐயா விட்ட இடத்துல தொடருவோம், நம்ம அரசு பள்ளி பிள்ளைகளை போய் பார்ப்போம்னு நினைப்பேன். இவங்கிட்ட ஒரு சிறப்பு இருக்குங்க. இவன் என்னன்னா பொய் பேசுவான், பயங்கரமா பொய் பேசுவான். அந்த பொய்யை உண்மை மாதிரியே பேசுவான். அதாவது யாருக்கிட்ட ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் வந்து மனுஷனே கடிக்கிற கதையா அப்துல் கலாம் ஐயா கிட்ட வராங்க. அப்துல் கலாம் ஐயா கிட்ட எப்படி வராங்க பாருங்க. இவங்க எப்பவுமே காமராஜரை பத்தி பேசுறாங்களா, கக்கனை பத்தி பேசுறாங்களா, இப்போ வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களை பத்தி பேசுறாங்கன்னா குறை சொல்ல மாட்டாங்க. ஒரு நிறை சொல்வது போல சொல்லி அதை குறையா மாத்திருவாங்க. ஆனா காமராஜர் பேர் வாங்கிடக்கூடாது. ஏன்னா கருணாநிதி வந்து ஒரு திருட்டு அயோக்கிய பையன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து இருக்கிறதுல பெரிய ஊழல்வாதின்னு பேசிட்டு இருக்காங்க. அவரை புனிதப்படுத்தணும்னா இவர்களை மட்டப்படுத்தணும். யாரெல்லாம் தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் உயர்ந்து நிற்கிறாங்களோ அவங்களை மட்டப்படுத்தணும். இதுதான் அவங்க முதன்மை நோக்கம். இதை எப்படி செய்யறாங்க அப்படின்னு பாருங்க. அப்துல் கலாம் அவர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து திரும்ப அவர் வந்து தப்பா பேசுறாருன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களை சந்தித்தார். எந்த மாணவர்களை சந்திச்சாரு? சின்ன பிள்ளைங்களை சந்திச்சாரா? சீச்சி, நீ அப்படிலாம் தப்பா நினைக்காத. இங்கதான் ட்விஸ்டே. சின்ன பிள்ளைங்களை பார்த்தாங்கன்னு நினைக்காத. அவர் பார்த்தது தனியார் பள்ளி மாணவர்களை. எப்படி? இதுக்கு பேர் அதை வஞ்ச புகழ்ச்சி அணி சொல்லுவாங்க. புகழ்வது போல அப்படி இகழ்வது. அரசு பள்ளி மாணவர்களை அவர் சந்திக்கல, தனியார் பள்ளி மாணவர்களை சந்திச்சு அவர் வந்து இது பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் விட்ட இடத்துல தான் நான் தொடர போறேன். எப்படி? அப்துல் கலாம் ஐயாவிற்கு இணையாக இவர் வந்து பணி செய்ய போறாரு. மாணவர்களை போய் பார்க்க போறாரு. ஐயோ கொடுமையை! இவனெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். கண்ணை கழுவிட்டு பாரு நல்லா, அப்துல் கலாம் யாரை பார்த்திருக்கிறார் அப்படின்னு. Question: At present, what are the major strengths and weakness of our India? Your mic, can you keep the mic like this? Like that. Keep distance. Slowly speak. Speak now. You are a good fellow. Yes. Sir, I am poor English. Study in Malayalam medium. மலையாளத்துல பாரு. இப்ப புரியுதுங்களா? இந்த நவீன காலம்ன்றதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ அதனுடைய காணொலிகளை எடுத்து போடுறோம். ஆனால் இவர்கள் வந்து அந்த யாரெல்லாம் புனிதமா தமிழர்கள் யார் உயர்வு பெறுகிறார்களோ, யாரெல்லாம் தமிழர்கள் வந்து மீட்சி அடைகிறார்களோ, யாருக்கெல்லாம் பேரும் புகழும் வருதோ அவர்களை மட்டப்படுத்துவது மட்டும்தான் அவங்களோட முழுமையான நோக்கம். நல்லா கண்ணை கழுவிட்டு பாருங்க. அரசு பள்ளி மாணவர்களை சந்திச்சார். நிறைய அரசு பள்ளி மாணவர்களை சந்திச்சிருக்காரு. அவருக்கு வந்து அரசு தனியார்லாம் அவருக்கு வந்து பிரிவினையே கிடையாது. மாணவர்களை சந்திக்கணும். மாணவர்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம் என்று சொன்னவர். அதாவது கடைசி வரைக்கும் நாட்டுப்பற்றோட வாழ்ந்தவர். இவர்களுக்கு தேவை என்றால் யாரையும் இழிவுபடுத்துவார்கள் என்பது இதன் மூலமாக தெள்ள தெளிவாகிறது. புரிஞ்சு நடந்துக்கோங்க.